வணக்கம். ஏப்ரல் 28 முக்கிய நிகழ்வுகள். இந்திய பிரான்ஸ் ஒப்பந்தம் 64,000 கோடியில் 26 ரஃபேல் போர் விமானங்கள் ஒப்பந்தம். இந்திய கடற்படையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய விதமாக 24,000 கோடி மதிப்பில் 26 கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்திய பிரான்ஸ் நாடுகளிடையே திங்கட்கிழமை ஒப்பந்தம் கையொப்பமானது. கடற்படையினுடைய INS விக்ராந்த் போர்க்கப்பலில் நிலைநிறுத்துவதற்காக பிரான்ஸ் நாட்டினுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து இந்தியா கொள்முதல் செய்ய உள்ளது. இந்த நிறுவனத்திடமிருந்து இந்திய விமானப்படைக்காக 36 ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்த நிலையில் தற்போது கடற்படை பயன்பாட்டுக்காக ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள், 2 இருக்கைகள் கொண்ட 4 போர் விமானங்கள், மொத்தம் 26 ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் டில்லியில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தில்லியில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமானது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்தம் கையொப்பமான 5 ஆண்டுகளில் போர் விமான விநியோகத்தை டசால்ட் நிறுவனம் தொடங்கும். 2030ஆம் ஆண்டுக்குள் 26 விமானங்களையும் இந்தியாவிடம் ஒப்படைத்து விடும். போர் விமானங்களுடன் அதன் துணை உபகரணங்கள், ஆயுதங்கள், உபரிபாகங்கள் மற்றும் ஆவணங்களையும் டசால்ட் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு விநியோகிக்க உள்ளது. அதோடு போர் விமானத்தை இயங்குவதற்கான பயிற்சியையும் அந்த நிறுவனம் அளிக்க உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தினுடைய சிறப்பு என்ன? விமானப்படைக்காக ஏற்கனவே வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை காட்டிலும் இந்த கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானத்தில் சில சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும். விமானப்படை ரஃபேல் போர் விமானங்களின் இறக்கைகளை மடக்க முடியாது என்ற நிலையில் கடற்படை கப்பல்களில் இடவசதி குறைவு என்ற அடிப்படையில் கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானங்களின் இறக்கைகளில் மடக்கிக் கொள்ளும் வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 500 கிலோ வரை கூடுதல் எடையை இவை கொண்டிருக்கும். மேலும் ஒரே நேரத்தில் வானிலிருந்து தரை இலக்கையும் வானிலிருந்து வான் இலக்கையும் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை. கப்பலை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள், லேசர் வழிகாட்டி குண்டுகள், நிமிஷத்துக்கு 2500 சுற்றுகள் சுடும் திறனுடன் கூடிய பீரங்கி உள்ளிட்ட பன்முக ஆயுதங்களை இவை தாங்கியிருக்கும். நன்றி, வணக்கம்.